ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேட்டர்னில் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சை துணியில் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓரலாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இப்போ இந்த மாடலில் வந்துட்டு நான் ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்க லைன்ஸ்லாம் வந்து சாதியை ரெஃபர் பண்ணுறதுக்கு, க்ரீன் கலரில் கொடுத்துருக்க லைன்ஸ் வந்துட்டு கோராவை ரெஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதில் என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்கேன்னா, ஒரு 2 லைனுக்கு சாதி, அடுத்து ஒரு கோரா, மறுபடியும் 2 லைனுக்கு சாதி, இந்த பேட்டர்னில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்னில் தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாக்ஸை வந்து எந்த அளவில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த மாதிரி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ 2 லைன் சாதி, ஒரு கோரா, 2 சாதி, இந்த மாதிரி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா, இல்லை 3 லைனுக்கு சாதி, ஒரு கோரா, மறுபடியும் 3 லைனுக்கு சாதி, அந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா, இல்லை 2 லைனுக்கு சாதி, 2 லைனுக்கு கோரா, இல்லை 2 லைனுக்கு சாதி, அந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பிளெயினான இடத்துல வந்துட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கேப் விட்டு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கேப்லாம் விடக்கூடாது, எல்லாமே நெருக்கமாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு லைனில் இருக்க சாதியிலேருந்து லாஸ்ட் லைனில் இருக்க சாதி வரைக்கும் என்ன அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் இருக்குன்னா, நம்ம கட் பண்ண போகிற இந்த பாக்ஸ் வந்துட்டு 0.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 0.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த பேட்டர்னில் சாதியும் கோராவும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண விரும்பினாலும் ஃபர்ஸ்ட்டு அந்த பேட்டர்னை ஒரு நார்மலான இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அளந்துக்கோங்க. அதே அளவில் தான் நம்மளுக்கு இந்த டைரெக்ஷன்லேயும் நம்ம இந்த ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அழகாக ஃபினிஷிங்காக வரும். அதனால் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஜர்தோசியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கம் நீட்டிகிட்ருக்கும், இதில் இந்த பக்கம் நீட்டிகிட்ருக்கும். இந்த ஃபினிஷிங் வந்து அந்த ஷேப்பில் கிடைக்காது. ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இந்த மேட் ஃபில்லிங் பேட்டர்ன் வந்துட்டு 2 சாதி, ஒரு கோரா, மறுபடியும் 2 சாதி இப்படி ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2 சாதி, 2 கோரா, 2 சாதி இந்த பேட்டர்ன்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா 3 சாதி, ஒரு கோரா, 3 சாதி இந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுவே அழகாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அது ரொம்ப அகலமாக தெரியும், அது நல்லா இருக்காது. இதுதான் வந்து லிமிட்டாக அழகாக இருக்கும். இந்த வந்து நீங்கள் இதில் எந்த பேட்டர்னை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதை ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவில் அதே ஹைட்டில் இந்த பாக்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜர்தோசியை மெஷர் பண்ணும்போது இது எனக்கு 0.5 சென்டிமீட்டர் கிடைக்குது அப்படின்னா இந்த டைரெக்ஷன்லேயும் 0.5 சென்டிமீட்டருக்கு தான் நான் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ தான் எனக்கு கரெக்டான ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த மேட் ஃபில்லிங்கை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து நீங்கள் இந்த பார்டருக்கு இந்த மேட் ஃபில்லிங்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல எந்த பேட்டர்னில் வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஸ்லீவோடைய பார்டரில் 2 லைனுக்கு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வர மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு இது மாதிரி அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 சாதி, ஒரு கோரா, 3 சாதி அந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி இதனுடைய அகலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் ஒரு லைன் மட்டும் தேவை அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், 2 லைன் தேவை அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எத்தனை லைன் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். நான் இதில் வந்து தெரியாமல் கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிட்டேன். கர்வ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. நீங்கள் வந்து இந்த மாதிரி பா ஷேப்பு, பா நெக்கு அந்த இல்லை வி ஷேப் நெக் அந்த மாதிரினாக்கா இந்த மாதிரி மேட் ஃபில்லிங் நீங்கள் நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த நெக் டிசைன்லேயும் எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைனுக்கு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 சென்டிமீட்டர் அளவில் பாக்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து 0.5 சென்டிமீட்டர் அளவில் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளே ஒரு பேஸ் கொடுக்கணும். அந்த பேஸை வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும். இந்த டைரெக்ஷனில் பேஸ் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இந்த பாக்ஸில் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா பேஸை வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுக்கணும். உள்ளே நீங்கள் எந்த டைரெக்ஷனில் லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் பேஸ் கொடுக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன்.
ஃபர்ஸ்ட்டு வந்து எம்போஸ்ட் எஃபெக்ட்டுக்காக பேஸ் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பேஸ் வந்து நம்மளுடைய பாக்ஸ் என்ன சைஸோ அந்த சைஸில் ஆப்டாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பாக்ஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பேஸும் வந்து 0.5 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற லோடு எல்லாமே வந்து கரெக்டாக எம்போஸ்டாக வரும். பேஸோடைய சைஸ் சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே கொடுக்குற லோடு ஒன்று கீழே அமர்ந்தின மாதிரி இருக்கும், இன்னொன்று அந்த பேஸ் மேலே ஏறி லோடான மாதிரி இருக்கும். அதனால் பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பேஸ் கொடுத்து முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே இந்த ஜர்தோசியை லோட் பண்ணும்போது ஜர்தோசியை வந்து 0.6 சென்டிமீட்டர் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது கீழே இருக்க பேஸ் மேலே ஏறி வர்றதுனால கொஞ்சம் அதுக்கு ஹைட்டு தேவைப்படும். நம்ம 0.6 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சோம்னா இந்த ஜர்தோசி வந்து இந்த பேஸ் மேலே இப்படி ஏறி வரும்போது பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகும்போது அது கரெக்டான அளவில் வந்து உட்காரும். ஸோ நம்ம பேஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர் கட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே கொடுக்குற லோடுக்கான ஜர்தோசி வந்து 0.6 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஒருவேளை நீங்கள் வேறு பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 சாதி 2 கோரா 2 சாதி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனாலோ ஒரு 3 சாதி 1 கோரா 3 சாதி அந்த பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாக்ஸோடைய சைஸ் வந்துட்டு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாக்ஸோடைய சைஸ் வந்து 0.8 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஸும் 0.8 சென்டிமீட்டரில் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற லோடு 0.9 சென்டிமீட்டரில் இருக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு மறுபடியும் கேளுங்க, நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த பாக்ஸில் நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் பேஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இது மேலே நம்ம லோட் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல லூப் எடுத்து நான் இங்கே லோட் பண்ணி வரேன் அப்படின்னா இதுக்கு இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச் அப்படி போடணும். அப்படி போட்டால் தான் இந்த ஜர்தோசி வந்து நகராமல் இருக்கும். இப்போ நான் அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு லோட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் போடுறேன். இப்போ மறுபடியும் நான் இங்கேருந்து அந்த டைரெக்ஷனுக்கு லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பக்கம் ஒரு லாக், இந்த பக்கம் ஒரு லாக் போடுறேன். திரும்ப இங்கேருந்து இந்த டைரெக்ஷனுக்கு லோட் பண்ண போகிறேன். நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு லோட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து 2 சைடும் லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜர்தோசி வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஜர்தோசியெல்லாம் நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸுக்கும் அந்த பாக்ஸுக்கும் இடையிலையும் கேப் எதுவும் தெரியல பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் திரும்ப ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலை அப்படின்ட்டு ஃபெடப் ஆகிடாதீங்க. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மேட் ஃபில்லிங் வந்து நம்ம எல்லா ஷேப்ஸுக்கும் போடலாம். அதே மாதிரி ஃபிகர் ஒர்க்ஸுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மேட் ஃபில்லிங் வந்துட்டு நீங்கள் ஒரு லைன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்லீவோடைய பார்டரு இல்லை நெக்லைனுடைய பார்டர் அந்த மாதிரி மட்டும்தான் இந்த மேட் ஃபில்லிங்கை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த லோடு ஸ்டிச் பண்ணும்போது 2 சாதி ஒரு கோரா 2 சாதி வைக்கிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் கோரா இல்லாமலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். வெறும் சாதி மட்டுமே வந்து ஒரு 4 லைன் 5 லைன் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் இந்த 4 பாக்ஸுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த 4 பாக்ஸை மட்டும் நீங்கள் ஒரு புட்டாஸ் மாதிரி ப்ளவுஸில் அங்கங்கே ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கிராண்டான ஸ்லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 பாக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து புட்டாஸ் மாதிரி ஸ்லீவ்லேயும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம். பார்க்க கிராண்டான அவுட்லுக் கொடுக்கும். இதில் நீங்கள் வேறு கலரில் ஜர்தோசி கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லுக் கொடுக்கும். இப்போ இந்த பாக்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி புட்டாஸ் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு அவுட்லைனாக வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கலாம். ஜர்தோசி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். நீங்கள் வெறும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட கான்ட்ராஸ்டான கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும்.
ஸோ மோரோவர் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.